எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மன் மலைக்கு அடிவாரத்தில் இன்றைக்கி பஞ்சமி நல்ல ஒரு நாளில் சனிக்கிழமை அதுவுமா நாங்கள் பிரம்மன் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோயில் குகை கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த குகைக்குள்ளே உள்ளே வந்து சாமியை வணங்கிட்டு நம்ம வர வேண்டிய இடம் இப்படி தான் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். ரொம்ப உள்ளே குனிஞ்சு தான் நம்ம வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே போயாகணும். குகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சாம்பிராணி வாசத்தில் தியானம் பண்ணுற அந்த ஒரு ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடவுளே பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு புனிதமான இடம். ஸோ நம்ம ஒசூரில் நீங்கள் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற யாராச்சும் இந்த கோயில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த கோயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் அமைஞ்சிக்கிற இடம் வந்து அவ்வளோ வந்து அழகாக இருக்குது. பார்க்க வியூ பாயிண்ட்டும் அருமையாக இருக்குது. ஸோ நம்ம யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் போகல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இந்த தலத்தை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போனீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றின கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டில் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி நீங்கள் போய் வந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள பல மாற்றங்கள், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அமைஞ்சிருக்க ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒசூரில் வந்து நமக்கு மும்மூர்த்திகள் அமைஞ்ச ஒரே இடம்னா ஒசூர் மட்டும்தான். சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மூன்று கடவுளும் நேர் பாதையில் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலும் கூட. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்து எங்களுக்கு இந்த கோயில் உண்டான உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போற்றி தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிம்மலனடி போற்றி, மாய பிறப்பொருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணும் தன்னை முந்தை வினைமூதும் ஓய உரையப்பன் யான் கண்ணதுலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலையிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் இணைந்து எல்லை இல்லாதானே நற்பெருஞ்சி உள்ளா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூராகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசூரராய் முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற இத்தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன். உய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆத கண்ட நுண்ணியனே.